அனைவருக்கும் வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு சில கிராமத்து வாட்டர் கலர் லேண்ட்ஸ்கேப் தொகுப்பை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த A5 சைஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும். இது வெளியே போகும்போது நம்ம பெரிய லேண்ட்ஸ்கேப் வரைய முடியலனாலும் சின்னதாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம். அல்லது நம்ம அங்கே எடுத்த புகைப்படங்களை முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸாக நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ண ஒரு 3-4 ஸ்கெட்ச் புக், இந்த A5 சைஸில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் புக்கை தான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். கிராமத்தில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. கிராமங்களில் மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வீடுகள், அந்த கிராமத்து சூழல், மரங்கள் நிறையா இருக்கிறது, ஏரிகள் நிறையா இருக்கிறது, மக்கள் அங்கே அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கிறாங்க, அல்லது டெய்லி லைஃப் எப்படி போகுது, ஆடு மேய்க்கிறது, ஆடுகள் வர்றது, மாடுகள் வர்றது, இது எல்லாமே மிக அழகான ஒரு காம்போசிஷனை கொண்டு வர முடியும். ஒரு காம்போசிஷன்னா எப்படின்னா, ஒரு படத்தொகுப்பு, எல்லா விஷயங்களையும் அதில் தேவையானவற்றை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நீக்கிட்டு ஒரு பிக்சரை, ஒரு விஷுவலாக ஒரு அழகான படம் அப்படிங்கிறதான் காம்போசிஷனுங்கிறோம். அந்த அழகான படத்துக்கு என்ன இதுனா, ஒரு தொகுப்பு வேணுங்கிற விஷயங்களை கண்ணுக்கு இனிமையாக கொண்டு வரக்கூடிய, ஒரு கிராமரோடு கொண்டு வரக்கூடியதை நம்ம ஒரு காம்போசிஷன் சொல்கிறோம். அந்த மாதிரியான காம்போசிஷனை நீங்கள் இந்த நான் காட்டக்கூடிய இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். இதில் மரங்கள் மேலே விழுகிற சூரிய வெளிச்சம், வீடுகள் மேலே விழுகிற சூரிய வெளிச்சம், அந்த நிழலை எப்படி அந்த ரோடில் அல்லது இதில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள், மரங்களை பக்கத்தில் இருக்கும்போது எப்படி, தூரத்தில் அதையே எப்படி காட்டுறது, அதாவது பெர்ஸ்பெக்டிவ், தொலைவில் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது, பக்கத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது, இது மாதிரி கொண்டு வரும்போது கலர்களை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த நான் காட்ட போகிறேன். இந்த சிறிய மினியேச்சர் சைஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே லைட் அண்ட் ஷேட், கலர், ட்ரீஸ், வீடுகள், பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, லைஃப் எப்படி அந்த பெயிண்டிங் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதனுடைய ஒவ்வொரு சின்ன எலிமெண்ட்டையும் தனித்தனியாக உங்களுக்கு வரப்போகிற வீடியோக்களில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதோடு நீங்கள் என்னோடவே பயணம் பண்ணலாம். வீடை எப்படி பெயிண்ட் பண்ணுறது, மரங்களை எப்படி பெயிண்ட் பண்ணுறது, சின்ன பொருள்களை எப்படி இதில் கொண்டு வர்றது, இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் காட்ட போகிறேன். இப்போ நம்ம வாங்க நம்ம வீடியோ தொகுப்புக்கு போகலாம். இந்த கிராமத்துக்கு ஒரு இயற்கை காட்சியில் இதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, வரிசையான கிராமத்து வீடுகள், அதில் குடிசை வீடுகள், அப்புறம் ஓட்டு வீடுகள், அந்த பாதையில் காலையில் மாலையில் நடந்து வர்ற பெண்கள், அவங்க மேலே விழுகிற லைட், இந்த டோட்டலி இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல சூரிய வெளிச்சமும், அதனால் பக்கத்தில் இருக்கிற மரங்களில் இருந்து விழுகிற ஷேடோ, நிழல் இதில் விழுகிற மாதிரியும், இந்த டிஸ்டன்ஸில் போக போக அந்த தூரத்தை இதில் காமிச்சிருக்கோம். அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது. இதில் இந்த மரங்களுக்கு வித்தியாசமான காலையில் விழுகிற அந்த சன் லைட்னால் இருக்கக்கூடிய எல்லோஸ், க்ரீன்ஸ், பளிச்சின லைட் அண்ட் ஷேடு எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில். இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, எப்படி ஒரு பெரிய ஆலமரத்தை சுற்றியும் ஆடுகள் மேயுது, அந்த பக்கத்தில் புதர்கள், போகிற ஒற்றையடி பாதை மாதிரி கிராமத்துக்கு போகிற பாதை, டிஸ்டன்ஸில் வீடுகள்லாம் தெரியுது, ஒரு லேடி போகிறாங்க. இந்த கம்போசிஷனை எப்படி பண்ணியிருக்கேன், ஒரு மரம் மட்டுமே போதும் ஒரு நல்ல ஒரு காம்போசிஷன் பண்ணுறதுக்கு. அந்த மரத்தினுடைய டீட்டெயில்ஸ், ஆலமரம் பெரும்பாலும் நிறைய பிரான்ச்சஸும் அந்த கேப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விழுதுகள் கீழே இருக்கும், சுற்றியும் ஆடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு இதை கொடுக்குறது. இதில் எப்படி சன்லைட் விழுகும்போது மரத்துக்கு இருக்கிற கலர், பின்னாடி புஷஸ் இருக்கிறது, தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் அல்லது வீடுகள், இதுக்கு எப்படி என்ன கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு செய்தி. இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, ஒரு தனி வீடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தோட்டமோ அல்லது க்ரீன்ஸ், நிறைய புதர்கள் மாதிரி மரங்கள், செடி கொடிகள் இருக்குது. அது மேலே விழுகிற சன்லைட், இந்த வீட்டு மேலே அப்படி பின்னாடி இருந்து விழுகிற சன்லைட், அது நிழலை கொடுக்கறது. இந்த நிழலில் ஒரு லேடி
காலையில் ஏதோ வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்து இருக்கிற அந்த ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான செய்திகளும் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை முறையும் நமக்கு ஒரு அழகான பெயிண்டிங்கை தர முடியும். அது எப்படி கம்போஸ் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் எந்த சப்ஜெக்டை வைக்கிறோம், அதுக்கு லைட் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு லைட் அண்ட் ஷேடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நல்ல கம்போஷனை நம்ம கொண்டு வர முடியும். இந்த படம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீடில் இந்த குடிசையை எப்படி டெக்ஸ்சரோடு பண்ணியிருக்கேன், இது மேலே லைட் விழுகுது, முன்னாடி இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த கிராமியம் பாத்திரம் விளக்குறது, அதை பக்கத்தில் இருக்கிறது குழந்தையோ ஒரு பையனோ பார்க்குறது, துணி காய போடுறது, இந்த மாதிரி செய்திகள் மட்டுமே உங்களுக்கு ஒரு காம்போசிஷன் பண்ணுறதுக்கு போதுமான விஷயங்கள். அவ்வளோ விஷயங்கள் கிராமங்கள் இருக்குது. எதை எப்படி எடுக்கிறோம், அது எப்படி கம்போஸ் பண்ணுறோம், இந்த தொகுப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், கம்போஷனாக எப்படி மாற்றுறோம், அப்புறம் கலர்ஸை எப்படி வெரைட்டிஸில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் இதில் நமக்கு செய்திகள். இந்த படத்தில் ஒரு கிராமத்தினுடைய ஒரு சின்ன ரோடு ஒன்று, அந்த வீதியில் ரோடுன்னு சொல்கிறது போல் இந்த வீதியில் பெண்கள் காலையில் பாத்திரங்களில் எதையோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அல்லது விற்கிறதுக்கோ அல்லது துவைக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் போவாங்க. இந்த வீடுகள் வரிசையாக இந்த சைடு லெஃப்ட் ஒரு இடது பக்கம் இருந்து வர லைட் எப்படி அது மேலே விழுகுது, முன்னாடி இருக்கிற அந்த க்ரீனரி, அந்த மரம் செடி கொடிகள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பின்னாடியும் இந்த சைடு பின்னாடியும் இருக்கிறது, அப்புறம் டிஸ்டன்ஸில் போக போக அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இதுதான் இந்த ஓட்டு வீடுகளை எப்படி டீட்டெயில் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இதை ரொம்ப ஒரு சிம்பிளான, ரொம்ப அதிகமாக டீட்டெயில் பண்ணாமையே பண்ணியிருக்கிறது. ஒரு A5 சைஸ் தான் அந்த படம். ஒரு ரஃப்பாக ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி அது எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக செஞ்ச படங்க இதெல்லாமே. இதுவே ஆனால் அந்த காம்போசிஷன் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அதுவே ஒரு நல்ல ஒரு படமாக நம்ம ஃப்ரேமே பண்ணி ஒரு கண்காட்சியிலேயே வைக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகலமான வீதி இந்த ஒரு கிராமத்தில், அதில் ஒரு ஓட்டு வீடு அப்படி இருக்குது. அது அப்படியே தொலை தூரத்தை காமிச்சிருக்கோம். அதில் பின்னாடி இருக்கிற மரங்கள், முன்னாடி இருக்கிற மரங்களோட டீட்டெயில், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர், அப்புறம் அந்த வீட்டை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த படல்னு சொல்லுவாங்க, அல்லது தட்டி அடிச்சிருக்கு, ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கு. அந்த ஃபென்சிங்கில் மூங்கிலும் அதுவும் வச்சு கட்டியிருக்கிறத அந்த டீட்டெயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த வீதியை ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மண்ணோ அல்லது செம்மண்ணோ அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு மண் உள்ள வீதி மாதிரி, அதில் இந்த நிழல் விழுகிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ். ஸோ வெயிலும் அல்லது வெளிச்சமும் நிழலும் தான் இந்த படங்கள் எல்லாத்தினுடைய முக்கியமான அம்சம். அப்புறம் அதில் க்ரீன்ஸ், மரங்களையும் இதையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அல்லது நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் கவனிங்க. இந்த படத்தை பொறுத்தளவு ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ரோடெல்லாம் இருக்குது. ஒரு பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்குது. அதில் லைட் சில இடங்கள் இங்கெல்லாம் விழுகுது, இங்கெல்லாம் ஒரு லைட் அதிகமாக இல்லை. இதில் அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் இதெல்லாமே ரொம்ப வெற்றிகளாக அதிகமான லைன்ஸ் மாதிரி வருது. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது. இதை கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி வெறும் சுண்ணாம்பு மட்டும் அடித்த ஒரு கோயில். இந்த படம் ஒரு கிராமத்தில் ஊர் ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம், அதான் ஒரு மெயின் சப்ஜெக்ட். அப்புறம் சுற்றி இருக்கிற வீடுகள் பர்ஸ்பெக்டிவில் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தெரியுது. புளிய மரங்களே ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த மரத்தினுடைய குவாலிட்டி எப்படி பார்த்திங்கன்னா, அந்த பிரான்ச்சஸும் அந்த பிரான்ச்சஸ் விழுகிற அழகும் பிரிஞ்சிருக்கிற அழகும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதை தான் இந்த காலை நேரத்தில் இந்த சன்லைட் விழுகிற மாதிரி இந்த புளிய மரத்தை பண்ணியிருக்கேன். அந்த ரோடு அப்படியே போகுது. ஆக்சுவலி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே சன்லைட்டை தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு இத்தனை படங்களையும் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த க்ரீனரி, பின்னாடி இருக்கிற வீடுகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய புஷஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் முன்னாடி இருக்கிற கிரவுண்டில் கொஞ்சம் அப்படி சரிவு கீழே வருது. அதில் நம்ம கலர்ஸ் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான்
மெயினான விஷயம். இந்த படத்தில் ஒரு கிராமத்தினுடைய ஒரு ரோடு, மண் ரோடு போகுது. அது சைடில் 2 வீடுகள், அந்த வீடு ஓட்டு வீடுகள் மாதிரியும் அந்த தொலை தூரத்தை காமிச்சிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் போக போக ஆகாயமும் இந்த கிரவுண்ட் எல்லாமே ஒன்றா அப்படியே தெரிகிற மாதிரியும், சைடில் இந்த பனை மரங்கள் இருந்து அதனுடைய அது மேலே படுற வெளிச்சத்தினால ரோடில் உங்களுக்கு நிழல் விழுகுது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த க்ரீனரி, அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷஸ் நல்ல பளிச்சுன்னு லைட்டு விழுகுது. இது கொஞ்சம் அதை விட டல்லாக இருக்குது. இது மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸில் காமிக்கக்கூடிய பீப்புள் கூட இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. இந்த வீட்டில் அந்த வெள்ளை செவுத்து மேலே விழுகிற லைட். இப்போது இந்த படம் முழுவதுமே, இந்த தொகுப்பு முழுவதுமே சன்லைட் எப்படி ஒரு கிராமத்து வீதிகளில் அல்லது இயற்கை காட்சிகளில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு புளிய மரத்தை வச்சுக்கிட்டே ஒரு சப்ஜெக்ட் எப்படி ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும், இந்த கிராமத்து ஒரு ரோடில், மண் ரோடில் பார்த்திங்கன்னா புளிய மரம் மெயினாக கம்ப்ளீட்டாக அந்த காம்போசிஷனையே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுற மாதிரி புளிய மரம், அதனுடைய டீட்டெயில்ஸ், இந்த மர விழுதுகள்லாம் விழுகிறதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். இந்த பிரான்ச்சஸ் தொகுப்பாக அப்படியே வர்றது புளிய மரத்தில் ரொம்ப அழகான விஷயம். சரிவில் ஒரு வீடு, இந்த நிழலில் 2 பேர் அங்கே இருக்கிற மாதிரியும், இந்த மரத்தினுடைய ட்ரங்க்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எவ்வளவு காலத்து மரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா தெரியும். அந்த டிஸ்டன்ஸை காமிச்சிருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய புளிய மரத்தில் க்ரீனும், பின்னாடி தொலை தூரத்தில் இருக்கிற க்ரீனும், இந்த ரோடில் சின்ன சின்ன அந்த ரோடு டிவைட் ஆகிருக்கிறது, இந்த சின்ன ஃபென்ஸ், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுற விஷயங்கள். ஸோ நம்ம பார்வையில் படுற எல்லா விஷயங்களையுமே நம்ம பெயிண்டிங்கை கொண்டு வரும்போது எப்படி நம்ம அதை மிகைப்படுத்துறது இல்லாட்டி சுருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தை பொறுத்தளவு ஒரு நீரோடை, ஒரு வாய்க்கால் போகுது, அதனுடைய கரையில் இருக்கக்கூடிய மரங்களும் வீடு, தொலை தூரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். இதில் முன்னாடி தெரிகிற இந்த செடி புதர் எப்படி பளிச்சுன்னு இது மேலே லைட் விழுகுது, இந்த சைடு இருந்து லைட் வருது. அதே இது இந்த சைடு கரையில் இருக்கக்கூடிய மரம் பூ, அது மேலே அதிகமாக லைட் விழுகலை, ஸோ அது ஷேடில் இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த நீரோடையில் இந்த மரம், இந்த சைடில் மேலே உள்ள மரங்களுடைய இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இதில் அந்த ஓடுற தண்ணியில் எப்படி காமிச்சிருக்கோம். இந்த போட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் விழுகுது. இது சன்லைட்டையும் தாண்டி தண்ணியில் எப்படி இது இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுங்கிறது தான் அந்த மரம். இதில் டிஸ்டன்ஸுக்கு உண்டான கலர்களை எல்லாம் நம்ம ஒரு வைலட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அதில் இந்த படம் பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்து ரோடே அதில் சன்லைட் விழுகிறதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆலமரமும் அது மேலே சன்லைட் விழுகிறதும், அதனுடைய விழுதுகள் அது இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதும், இந்த சன்லைட் மரத்தில் எப்படி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது, அங்கங்கே லைட் அங்கங்கே ஷேட் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புதரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய அந்த புதரில் வித்தியாசமான கலர்களில் லைட் மேலே விழுகும்போது பளிச்சுன்னு தெரிகிறதும், அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் எல்லோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதும், அதே இது ஷேடில் வரும்போது டிஃப்ரெண்ட்டான க்ரீன், கொஞ்சம் கூல் க்ரீன், இங்கே கொஞ்சம் வார்ம் க்ரீன்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதும், இந்த காம்போசிஷன் இப்படியே போகும்போது இதை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடும் இந்த இடங்களையும் இதோடு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த பார்வை இங்கேருந்து அப்படியே எண்டு வரலும் போகுது. இந்த லேடி ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணுது. இப்போ இது இல்லைன்னா இந்த மாதிரி லேடி, இந்த கம்போசிஷன் கொஞ்சம் எம்டியாக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இது. இப்போது இந்த தொகுப்பு முழுவதும் ஒரு 10-15 படங்களுக்கு மேலே காமிச்சிருக்கேன். இதில் எல்லாமே சன்லைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லைட் அண்ட் அதனுடைய ஷேடு எப்படி கிரவுண்டில், மரத்து மேலே, பீப்புள் மேலே விழுகும்போது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் எல்லா படங்களையும் பார்த்துட்டு வரும்போதே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் காமிச்ச இந்த தொடர் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. ஒரு 10-15 படங்களை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் ரோடுகள் அல்லது பாதைகள்,
கிராமத்து வீடுகள், குடிசை வீடுகள், அப்புறம் அந்த ஆலமரங்கள், மற்ற மரங்கள் அல்லது வாய்க்கால், இது மாதிரியான வயல்வெளி, வாய்க்கால், அப்புறம் அவங்க செய்கிற வேலைகள், பாத்திரங்கள் வருதோ அல்லது துணி துவைக்கிறதோ அல்லது அவங்க வீடுகளிலிருந்து வெளியே வேலைகளுக்கு போகிறதோ, அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்போ இந்த தொகுப்பில் பார்த்தீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு காம்போசிஷனாக மாற்றுறது, முன்னாடி எதை வச்சுக்கிறது, பின்னாடி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாம் காமிச்சேன். இதை பார்த்துருக்கீங்க. இதை நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னோட இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து வர நான் ஆசைப்பட்றேன். தொடர்ந்து உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் ரொம்ப பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த லேர்னிங் ப்ராசஸுக்குள்ளே நிறைய பேர் இதை கூட்டிகிட்டு வாங்க. ஸோ தொடர்ந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து பெயிண்ட் பண்ணுங்கள்.